பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. நான் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நிறைய காரியங்களை செய்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரரை பல விதத்தில் நான் தாங்குகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை இருதயத்தில் எண்ணிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் மூலமாய் உங்களோடு பேச போகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவருடைய ஊழியத்துக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் செய்த நன்மைகளை, கிரியைகளை, உதவிகளை மறந்து விடுவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அநீதி உள்ள தேவன் அல்லவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். வீதிகளில் போய் பாட்டு பாடி சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி பின்பு பெரியவர்கள் வருவார்கள். திண்ணையிலே ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைக்கு ஒரு வயதான தாயார் வருவார்கள். அவர்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லை. ஒரு வீட்டு திண்ணையிலே படுத்து கொண்டிருப்பார்கள். யாராவது கொடுக்கிற ஆகாரத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அவங்க, நான் விபிஎஸ் நடத்தலாம் என்று சொல்லி விபிஎஸ் நடத்த போகிறோம், அதற்கான புஸ்தகம் எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்து அந்த கிராம மக்களோட பேசும்போது எல்லாம் முடிந்தவுடன் அவர்கள் வந்து இடுப்பில் இருந்த ஒரு முடிச்சு அவிழ்த்து அதிலிருந்து ஒரு 120 ரூபாய் எடுத்து இடத்துல கொடுத்தாங்க. அந்த 120 ரூபாய் அவர்களுக்கு மிகப்பெரிய காசு. அவங்க சொன்னாங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வெயிலில் ஒடியாந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏசப்பை பற்றி சொல்கிறேன், இதை என்னால் முடிஞ்சதை வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்து ஏசப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. என் கண்கள் கலங்கி போனது. அந்த பணத்தை கையில் வாங்கி கொண்டு நான் அந்த அம்மாவை பிளஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 வாரங்கள் கடந்திருக்கும். அந்த அம்மாவை அன்றைக்கு காணவில்லை. விசாரித்த போது அவர்கள் எங்கேயோ போயிருக்கன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் போகும்போது அவர் சந்தோஷத்தோடு ஒரு பை நிறைய மாம்பழத்தை கொண்டு என் கையில் கொடுத்து சொன்னாங்க, நான் ஏசப்பாக்காக 120 ரூபாய் கொடுத்தேன் இல்லை, அரசாங்கம் எனக்கு ஒரு வீடு அலாட் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற பஞ்சாயத்தில் எனக்கு ஒரு வீடு கட்ட சொல்லி இடத்த ஒதுக்கி வீடு கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் வந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியத்துக்கும் நீங்க காட்டுற அந்த ஒரு சின்ன உதவியை ஆண்டவர் மறந்து போகிறவர் இல்லை. அந்த அம்மா விதைச்சது ஒரு சிறு துளி தான். கர்த்தர் பார்க்கறாரு. அவர்களுக்கு ஒரு சொந்த வீட்டை, ஒரு திண்ணையில படுத்து கிடந்த ஒரு தாயாருக்கு அரசாங்கம் ஒரு சொந்த வீட்டை கட்டி அவர்களுக்கு கொடுத்து அவர் சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். நீங்க படுற பிரயாசத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களா? வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறீங்களா? கர்த்தருடைய மேய்ப்பனை தாங்குறீங்களா? சபைக்கு உங்களால் முடிஞ்ச காரியத்தை செய்கிறீங்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் பிரயாசத்தை யார் மறக்கலாம்? அவர் மறக்க மாட்டாரு. ஏற்ற வேளையிலே அந்த பிரயாசத்துக்குரிய பலன் உங்கள் வாழ்க்கையில் 1000 மடங்காய் திரும்பி வரும். இதை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அநேக நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் செய்ய போகிறார். நீங்கள் படுகிற பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நம் தேவன் அநீதி உள்ள தேவன் இல்லை, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. சீக்கிரமாய் நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்கள் நன்மை செய்வார். ஊழியங்களை நேசிங்க. நீங்க போற சபையை நேசிங்க. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை, முடிஞ்ச உதவிகளை, ஒத்தாசைகளை ஊழியத்துக்கு செய்து ஊழிய வளர்ச்சிக்கு உதவியா நெல்லுங்க. கர்த்தர் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தை மறந்து போகிற அநீதி உள்ள தேவன் அல்லப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒத்தாசை அனுப்பி பூரணப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.